உடனடியே இறைவனை சேருவதற்கான அந்த ஆயுளை தடை செய்யாம ஆயுளை கொடுத்து உங்களை 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ வைக்கக்கூடிய அந்த சனிக்கு ஆயுளுக்கு காரகமானார். இதுதாங்க இந்த விஷயம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதிவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஓகே பிரதர், ஆயுள் பிறக்கலைன்னா அது தேவையில்லை, ஆனா பிறந்துட்டோமே அதுக்கு ஆயுள் தேவை தானே வாழ்றதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே பிரதர், இந்த ஆத்மாவினுடைய ஜேர்னி ஒவ்வொரு தடவையும் பிறந்து கர்மாவை கிளியர் பண்ணிட்டு தென் கடவுளை நோக்கி போகணும். இதுதான் இந்து மதத்தின் அடிப்படையில சொல்றது. நம்ம என்ன பேசியிருந்தோம்? இந்து மதத்தின் அடிப்படையில ஒரு மனுஷனுக்கு ஒரு உயிருக்கு ஆயுள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல கேக்குறீங்க, அப்போ எது இறைவனை போய் சென்று சேர தடையாக இருக்கு? 80 வயசு 90 வயசு ஆயுள் இருக்கிற ஒருத்தர் தாமதமாவது அவரோட ஜேர்னியை முடிஞ்சு இறைவனோடு போய் கலக்கிறதுக்கு. அதற்கு பிறகு அவருடைய இருக்கக்கூடிய கர்மாவின் அடிப்படையில அடுத்த பிறவி அப்படின்ற மாதிரியான விஷயம் வருது. ஜோதிடத்துல இது சொல்லப்படல. ஆனா சனியை ஆயுளுக்கு காரகனாக மாத்தினதுக்கு காரணம் என்ன? மெயின் இந்த சனி ஆயுள் காரகனாக மாறுவதற்கான விஷயம், ஆயுள் ஒரு மனிதனை ஆயுளை கொடுத்து போராட்டங்களை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து, ஏன்னா எல்லா மனுஷங்களும் இந்த ஆயுளை என்ஜாய் பண்ணல, சந்தோஷமா இல்லை. எல்லாரும் போராட்டங்களோட தான் லைஃப்ல. யாராவது வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ற 10 பேர் எடுத்தீங்கன்னா 1000 பேரு 1,00,000 பேரு வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த போராட்ட தன்மையை கொடுக்கக்கூடிய நிலை எது தருது? ஆயுள் இல்லைன்னா அதெல்லாம் யாரும் அனுமதிக்க மாட்டோம்ல, அனுபவிக்க மாட்டோம்ல. அப்ப இந்த இடத்துல ஆயுள் என்னத்தை செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கையினுடைய நீடித்த பயணத்தை தருது. இதனாலதான் சனி ஆயுளுக்கு காரகனானாரு. சனி கொடுக்கக்கூடிய அத்தனையும் தேவையில்லாதது. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏனுங்க, சனி கிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சனி கிட்ட உழைப்பு அதிகமா இருக்கும், சனி கிட்ட அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும், லுக்கில் சில மாற்ற அமைப்புகள் இருக்கும், அதிகமாக தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டார், கோல்டு போட்டுக்க பிடிக்காது, சில்வர்னா அதிகமாக போட்டுக்குவாங்க. இதெல்லாம் சனியினுடைய தன்மை. சனி லக்னத்தில் இருக்கிறவங்களோ இல்லை மகர கும்ப லக்னமாக இருக்கிறவங்களோ இந்த தன்மை. இது சரிங்க, நான் கும்ப லக்னங்க, எனக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தை சூப்பர் பார்த்து லக்னத்தில் சுக்கரன் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிறவராக இருப்பார். அப்போது இதெல்லாம் வேறு வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஆயுள் அப்படின்னு ஒருத்தருக்கு வரும்போது இந்த ஆயுள் ஏன் தேவையில்லைன்னா, உங்களுக்கு நீடித்த அமைப்புகளில் ஸ்ட்ரகிளை கொடுத்து அதற்கு உங்களை கொண்டுட்டு போற அந்த ப்ராசஸ்ல நீங்க நிறைய கஷ்டங்களை வேதனைகளை அனுபவிச்சு அதுக்கு பிறகு போய் இறைவனை சேர்றீங்க. உடனடியே இறைவனை சேருவதற்கான அந்த ஆயுளை தடை செய்யாம ஆயுளை கொடுத்து உங்களை 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ வைக்கக்கூடிய அந்த சனிக்கு ஆயுளுக்கு காரகமானார். இதுதாங்க இந்த விஷயம். இப்ப புரியுதா? இந்த மனுஷன் பிறக்கிறதே இந்த பிறவியை முடிச்சு இறைவன் அடி சேர. இதுக்கு உங்களுக்கு ஆன்மீகம் தெரியணும். ஆன்மீகம் தெரியணும்னு சொல்லி எல்லாம் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. பரிகாரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆன்மீகம் என்பது முழுமையாக இறைவனோடு கலப்பதுதான் ஆன்மீகம். உட்காந்து பூஜை பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு இதுக்கு 10,000 வெள்ளி கொடு, அதுக்கு 2,000 வெள்ளி கொடுக்கு, அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஆன்மீகம் என்பது முழுமையாக சரணாகதி அடையிறது. இந்த சமாதி நிலைன்ற விஷயம்லாம், அந்த சரணாகதி சமாதி நிலை இதெல்லாம் ப்ராப்பரான இடங்கள்ல நீங்க ஆன்மீகத்தை கத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். நம்ம தான் இதை விட்டுட்டு பரிகாரம் சொல்லணும், பரிகாரம் சொல்றதுக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க போக மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போங்க, போய் கோயிலில் விளக்கு போடாதீங்கன்னு தான் நானும் சொல்றேன். இது புரிய மாட்டேது சில அறிவாளிங்களுக்கு. இதுதாங்க விஷயம். சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார்? ஒரு நீடித்த ஆயுளை கொடுத்து அவங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்து அந்த ஆயுளை பிரியும் விடாம. சரி, இப்படி நீங்க சொல்றீங்க, ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறாரு, 10 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, 5 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அவருக்கு ஆயுள் தேவையில்லைல்ல. அவர் ஆயுள் என்ன பண்ணுது? கஷ்டப்படுத்துது இல்ல. இந்த இடத்தில் ஆயுள் ஒருத்தருக்கு தேவையில்லை. ஆன்மீக முறையில் ஆயுள் ஒருத்தருக்கு தேவையில்லை. இது தாங்க ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.